அனைவருக்கும் வணக்கம். ஊடகங்களில் ஒரு பதிவு ஒன்று பார்க்க முடிஞ்சிச்சு. அதாவது வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் நான் திருநிதி கேட்டு ஒன்றும் கட்சி நடத்தலை, நான் பிச்சை எடுத்து கட்சி நடத்தலை, நான் நானாக படித்து நானாக ஒரு நம்பிக்கையில் வேலைக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிற ஒரு பதிவு ஒன்று இணையதளத்தில் பார்க்க முடிஞ்சிச்சு. இந்த பதிவு பார்த்த உடனே அவர் வாட்ஸ்அப்பில் போட்டிருக்கார், ட்விட்டர் பேட்டாப்பில் வாட்ஸ்அப்பில் போட்டிருக்காங்கன்னு சொல்லி அவருடைய படத்தையும் போட்டு அண்ணன் சீமானவர்களை மென்ஷன் பண்ணிக்க ஒரு புகைப்படத்தை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. எனக்கு ஒரு டவுட்டாகவே இருக்குது. அதாவது வருண்குமார் ஒரு பதிவு ஒன்று பண்ணியிருக்காப்புல, நான் திருநிதி எடுக்கிறேன் பிச்சை எடுத்து கட்சி நடத்துறேன்னு சொல்லி ஒரு பதிவு ஒன்று பண்ணுறாப்புல. அவர் பொதுவாக சொல்லியிருக்காரு, அவர் யாரையுமே குறிப்பிட்டு சொல்லலை. இப்போ இங்கே ஒரு ஒயிட்டாக அங்கே ஒரு பிளாக்காக ஒரு போர்டு ஒன்று இருக்குது, சரிங்களா? இந்த போர்டில் ஒரு ரவுண்டாக ஒன்று போடுறோம். இந்த ரவுண்டு ஒன்று போட்டோம்னா ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி, இது ரவுண்டு, இது கோழி முட்டை சைஸில் இருக்குது, இல்லை இது முக்கோணம், இது கட்டோன்னு சொல்லி ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமான பார்வைகள் இருக்கும். அதே மாதிரி தான் வருண்குமாரை சொன்னக்கூடிய கருத்துக்களை நம்ம ஏற்றுக்கிறோம். நான் பிச்சை எடுத்து கட்சி நடத்தலை, நான் திருநிதி வாங்கன்னு சொல்லி கருத்தை ஏற்றுக்கிறோம். ஆனால் செய்தி ஊடகங்கள் சீமானனை கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க. எனக்கு இது எப்படி பார்க்க தோணுச்சுன்னா, நேரடியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய வளர்ச்சி பிடிக்காமல் வருண்குமாருக்கு எதுவும் கோபங்கள் இருக்கான்னு தெரியலை. ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை நேரடியாக தாக்கியிருக்காருங்கிற கோணத்தில் நான் பார்க்குறேன். ஏன் அப்படி பேசுகிற அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு எழும். தப்பு கிடையாது, எதையுமே நம்ம சேனலில் ஆதாரத்தோடு தான் பேசுவோம். அப்படி ஒரு ஆதாரம் ஒன்று இருக்குது, நீங்களே பாருங்கள். நீ என்ன பண்ண நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. நான் இளைஞரணியின் தலைவராக செயலாளராக 2019ஆம் ஆண்டு தலைவர் அவர்களால் நியமிக்கப்பட்டேன். அதற்கு முன்பு தலைவர் அவர்கள் இளைஞரணி செயலாளராக இருந்தார், உங்களுக்கு தெரியும். தெரு தெருவா போய் கொடியேற்றி 50 ரூபா 100 ரூபான்னு இளைஞரணி வளர்ச்சி நிதி வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி ரூபாய் பிக்சட் டெபாசிட்ல தலைவர் அவர்கள் வச்சிருந்தார். இந்த 2019க்கு அப்புறம் நான் இளைஞரணி செயலராக பொறுப்பேற்ற பிறகு நானும் எங்க போனாலும் ஒரு திருமண நிகழ்வில் கலந்துக்கிட்டோம்னா ஒரு 1000 ரூபாய், ஏதாவது ஒரு நிகழ்ச்சி அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டாங்கன்னா அதுக்கு ஒரு 1000 ரூபாய், அவங்க வீட்டில் சாப்பிடணும்னா அதுக்கு 500 ரூபாய், இப்படி தொடர்ந்து இளைஞரணி வளர்ச்சி நிதி வாங்கி ஒரு மாவட்டத்துக்கு செல்லும் போது வளர்ச்சி நிதி வாங்கி இந்த 4 வருடங்கள்ல சுமார் 4 கோடி ரூபாய் வசூல் செய்து அதை, அதாவது ஐயா 2019 உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறாப்புல, எங்கள் தந்தை எங்கள் தாத்தா காலத்தில் எங்கள் தந்தை இளைஞரணியருடைய செயலாளர் தலைவராக இருக்கும்போது 50 ரூபா 100 ரூபான்னு இளைஞரணி வளர்ச்சி நிதி வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி ரூபாய் பிக்சட் டெபாசிட்ல தலைவர் அவர்கள் வச்சிருந்தார். கோல்டு டெபாசிட் பண்ணி பேங்கில் போட்டார். சாப்பிட்றதுக்கு துட்டு, போட்டோ எடுக்கிறதுக்கு துட்டு, பேர் வைக்கிறதுக்கு துட்டு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துல திருநிதி வாங்கி உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் 4 கோடி ரூபாய் பிரிஸ்டாப்பில். புரியுதுங்களா? அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஏன் இப்படி இவ்வளோ கோபங்கள் எதற்கு? உதயநிதி ஸ்டாலின் ஒரு அமைச்சராக இருக்கிறாரு, ஒரு நல்ல அவரே உழைச்சி அவரே சம்பாதிச்சு எந்த பின்புலமும் இல்லை, எந்த சப்போர்ட்டும் இல்லை, அவராகவே தன்னைத்தானே உருவாக்கி தானே வந்த ஒரு தன்மான தலைவராக உருவெடுத்து நிற்கார். இப்போ துணை முதல்வர் கூட வருவதற்கு முழு தகுதி அவருக்கு இருக்குது. நம்ம சொல்லலாம், அங்கே இருக்கிற அமைச்சர்கள் எல்லாருமே பெருமையாக பேசுகிறாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது அவர் மீது எதற்கு இவ்வளோ ஒரு வன்மங்கள் இந்த அதிகாரிக்கு வந்துச்சுன்னு தெரியல. அதுவும் குறிப்பாக நான் நேர்மையான அதிகாரி அப்படின்னு சொல்கிறாங்க. அது இருக்கட்டும், அது அவர் ஒரு ஃபேஷனாக அவருக்கு இருக்கிறாப்புல. நான் பிச்சை எடுத்து கட்சி நடத்தலை அப்படிங்கிறது கட்சி நடத்துவதற்கு உதயநிதி ஸ்டாலின் சொல்கிற மணிக்க பிச்சை எடுக்க தப்பு கிடையாதுங்க, தப்பு கிடையாது. ஏன்னா மக்களுக்கு சேவை செய்ய போகிறோம், மக்கள்கிட்டே நமக்கு காசு வாங்குகிறோம். இது யார் பண்ணியிருக்காங்கன்னா, பெருந்தோல் காமராஜர் அவர்களே சத்துணவு திட்டத்திற்கு பணம் இல்லைன்னு சொல்லும்போது நான் கையேந்திருக்கேன் மக்களுக்காக சொல்லி தெருவாக காசு வாங்கி மக்களுக்கு சேவை செஞ்சவர் தாத்தா காமராஜர் அவர்கள். அப்போ அவர் கொச்சைப்படுத்த பார்க்குறாரா இவர்? நமக்கு புரிய மாட்டேங்க. அதெல்லாம் தாண்டி ஒரு கட்சி வழி நடத்தணும்னா ஒருத்தர்கிட்ட போய் கொள்ளை அடிக்கக்கூடாது, வழிப்பறி பண்ணக்கூடாது. அதுதான் சட்டத்துக்கு மீறின ஒன்று. மக்கள்கிட்டே இருந்து காசு வாங்கி மக்களுக்கு அரசியல் செய்வது எந்த இடத்துலையுமே பிழை கிடையாது. பார்க்குறவங்களுடைய கோணத்தை பொறுத்து தான். அது பிச்சைன்னு சொல்கிறவங்க சொல்லட்டும், இல்லை அது மக்களுக்கு உதவி செய்வதற்காண்டி மக்களே கொடுக்கக்கூடிய சன்மானம், அது விருப்பப்படுறவங்க கொடுக்குறாங்க, அப்படி தானே? அது ஒன்றும் தப்பு கிடையாத. மற்ற அதிகாரிகள் மாதிரி வரதட்சணை கேட்டு, இன்க்ளூடிங் முக்கியம், வரதட்சணை கேட்டு சொந்த மனைவியை கொலை செய்ததாக புகார், காவல்துறை அதிகாரி. நான் யாரையும் குறிப்பிட்டு பேசலை, நான் எதுவும் ஆதாரம் இல்லாமல் பேசவும் மாட்டேன். நடந்திருக்கு. எங்கே? இந்தியாவில் தன்னுடைய மனைவிக்கு வரதட்சணை கேட்டு 24 வயது மிக்க விஸ்மயா என்கின்ற பெண்
தன்னுடைய வீட்டில் தற்கொலை செய்து கொண்டார். இவர் இறந்து கிடக்கிறாங்க. நடந்த சம்பவம் கேரளாவில். செய்தது யாருன்னா ஒரு காவல்துறை அதிகாரி. இதுதான் தப்பு. புரியுதுங்களா? வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தி தன்னுடைய மனைவி இறக்க வச்சிட்டாங்கன்னு சொல்லி நான் சொல்லலைங்க. அவருடைய சொந்த அண்ணன் பத்திரிக்கையில் பேட்டி கொடுத்துருக்காரு. அவருடைய போலீஸ்கார அதிகாரி, போலீஸ் அதிகாரி கிரண்குமார். அந்த கிரண்குமார் என்ன பண்ணார்னா, போலீஸ் அதிகாரி நான் வச்சுக்கோங்க. அந்த கிரண்குமார் என்ன பண்ணுறாரு, எனக்கு 100 பவுன் சவரன் வேணும், எனக்கு 1 கோடி ரொக்க பணம் வேணும், எனக்கு கார் வேணும், நான் பெரிய அதிகாரியாக இருக்கிறேன், நான் அதிகாரி இருக்கலாம், எனக்கு நீங்கள் காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுமைப்படுத்தியிருக்காரு தன்னுடைய மனைவியை. நான் சொல்லலை, எல்லாமே ஆதாரத்தில் இருக்குது. விஸ்மயான்னு சொல்லி நீங்கள் நேற்று சும்மா அடித்து பார்த்தாலே வந்துடும். முதல் ஆர்டிக்கிளே பிபிசியில் தான் போட்டிருக்காங்க. எல்லா ஆர்டிக்கிளும் வந்திருக்கும். கேரளாவே உழுக்குன சம்பவம். ஒரு போலீஸ் அதிகாரி என்ன பண்ணாங்க, வரதட்சணை கேட்டு, இது நீங்கள் யாரும் மிங்கிள் பண்ணி பேசலை, நான் பேசுகிறேன் கிரண்குமார் தான் பேசுகிறேன். இது தானங்க தப்பு சார், இது தப்பு தானே சார், பண்ணக்கூடாதா சார்? ஒரு போலீஸ் அதிகாரி பண்ணியிருக்காரு சார் ஒருத்தர். அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு கிடுக்கிடு சம்பவம் நடந்துச்சு சார். என்னென்னா, ஒரு போலீஸ் என்ன பண்ணாங்கன்னா, ஒருத்தர் வந்து பைக்கில் போய்கிட்டு இருக்காங்க, கணவர் மனைவி. அப்படி பைக்கில் போய்கிட்டு இருக்கும்போது நிற்காமல் போயிட்டாங்க. அவ்வளோதான், நிற்காமல். அந்த மனைவி மாசமாக இருக்கிறாங்க, கர்ப்பிணி பெண்ணாக இருக்கிறாங்க. பின்னாடியே போய் எட்டி மிதிச்சிட்டாங்களாம். புரியுங்க? மிதிச்ச உடனே அந்த மனைவி அந்த பெண் வந்து என்ன பண்ணிட்டாங்க, இறந்துட்டாங்க. இது யார் பண்ண தெரியுமா? காவல்துறை அதிகாரி பண்ணாங்க சார். தமிழ்நாட்டில் நடந்தது சார். இதெல்லாம் வந்து தெரியுமா சார்? இந்த மாதிரி செயல்ஸ் தான் சார் தப்பு. பிச்சை எடுத்து கட்சி நடத்தும் தப்பு கிடையாது சார். மக்கள்கிட்ட தான் காசு வாங்குறாங்க. அதே மாதிரி நம்ம இப்படி வண்டியில் போய்கிட்டு இருக்கோம். வண்டியில் போய்கிட்டு இருக்கோம், ஒரு ஹெல்மெட்டு போடலை, ஒரு ஏதோ ஒரு நடந்து வச்சுக்கோங்களேன், ஏதோ கொலை குத்தம் பண்ண மணிக்க நிப்பாட்டி வச்சுருவாங்க. 100 ரூபா கொடுத்தா போது விட்டுருவாங்க. ஏங்க நான் சொல்லலை, அப்படி நான் சொல்லவே மாட்டேன். நான் காவல்துறை நண்பர்கள், அவங்க நேர்மையானவங்க இருக்கிறாங்க. ஃபேஷனாக படித்து அப்படி பேசணும் வரணும். நான் ஒரு நேர்மை அதிகாரி இருக்கணும். சாமி படத்தில் இருக்க மாதிரிக்கு நேர்மையாக பெருமை பிச்சை எப்படி கதை ஓட விட்டார், அப்படி நான் நம்புகிறேன். எல்லா காவல்துறையும் அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் ஒரு சில பேர் இப்படி காசு வாங்கிட்டு லஞ்சம் வாங்கிட்டு விட்டுறதாக எங்கே பண்ணுறாங்கன்னா சினிமாவில் கட்டுறாங்க. நான் சொல்ல மாட்டேன், நான் என் காலத்தில் தப்பாக பேசுவேன். அவ்வளோ நல்லவங்க எத்தனை பேர் நான் கண்ணால் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எத்தனை முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. படிக்கிறவங்களுக்கு உண்மையான காவல் அதிகாரிகள், படிக்கக்கூடிய பையங்களை இப்படி வண்டியில் போய்ட்டு ஹெல்மெட் போல சரி படிக்கிற போப்பா. நான் நிறைய பேர் அப்படி தான் பார்த்துருக்கேன். ஆனால் திரைப்படத்தை இப்படி தப்பாகவே காட்டுறாங்க. போலீஸ் அதிகாரினாலே இப்படி துட்டு வாங்கிட்டு விட்டுருதாங்க, போலீஸ் அதிகாரி இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி திரைப்படங்கள் நிறைய படங்கள், குறிப்பாக அதுக்கு ஒரு சாட்சியாக சொல்லியிருந்தேன். நடிகர் விவேக்னு ஒருத்தர் இறந்தே போயிட்டார், செத்துட்டார். அவர் வந்து அவர் படங்களில் முக்கால்வாசி இப்படி காமிச்சிட்டு அப்படி காமிச்சிட்டு அப்படி போயிடுவாப்பில். ஏன்னு அப்படி பண்ணாருன்னு தெரியல. நடந்திருக்காது அப்படி ஒன்று. காவல்துறை அதிகாரிகள் எவ்வளோ நேர்மையாக ஃபேஷனாக படித்து அவங்கள நானே படித்து நானே சொந்தக்கால உழைச்சி அப்படி வந்திருக்கிறாங்க. அப்படி செய்ய மாட்டாங்க, நான் நம்புகிறேன். அப்படி செய்ய மாட்டாங்களா? கரெக்டு தானே நம்புறீங்களே? செய்ய மாட்டாங்களா? சில பேர் செய்ததாக படத்தில் காமிச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அது தப்பு. ஆனால் திரள் நிதி வாங்கி மக்கள்கிட்டே மக்கள்கிட்டே காசு வாங்கி மக்களுக்காகவே சேவை செய்கிறது ஒன்று தப்பு கிடையாது. எனக்கு பிடிச்சிருக்கு அந்த கட்சிக்கு உதவி பண்ணதுக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. எப்படி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கூப்பிட்டு வச்சு வீட்டில் உட்காந்தா 500 ரூபா சாப்பிட்றதுக்கு அவர் நான் கொடுக்கக்கூடிய சோறு தான் சாப்பிட போகிறாரு. அதுக்கு அரிசியிலேருந்து பருப்புலேருந்து இலையிலேருந்து குடிக்கிற தண்ணியிலேருந்து இல்லை ஏன் காசு. ஆனால் அது சாப்பிட்டு போகிறார். அதுக்கே 500 ரூபா வாங்குறது தப்பு கிடையாது. அவர் கட்சி வளர்ச்சி கண்டு உதவி பண்ணியிருக்கிறாப்ல, அது கரெக்டு தான். அதே மாதிரி தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, விருப்பம் உள்ளவங்க உதவி ஸ்டாலின் கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பிடுங்கப்பா, நீங்கள் வந்து 500 ரூபா கொடுத்துருந்தேன் உங்களுக்கு, என் பிள்ளைக்கு பேர் வைங்க, நானே பேர் முடிவு பண்ணியிருந்தேன், ஆனால் நீங்கள் ஜெயக்காடை மட்டும் வச்சிடாதீங்க, நீங்கள் வந்து எப்படி ஜெயக்காடை பேர் மட்டும் வச்சிடாதீங்க, நானே ஒரு பேரை சொல்லியிருந்தேன், அந்த பேரை வச்சுட்டு நீங்கள் ஒரு 1000 ரூபா கொடுத்துட்டு போயிருந்தேன். அது என்னென்னா ஒரு கட்சிக்கு உழைப்பு டெபாசிட் பண்ணுறாங்க. அந்த கட்சி வளர்க்கறதுக்காண்டி உதவி ஸ்டாலின் உழைக்கிற நம்ம அந்த விஷயத்தை பாராட்டணும். அது ஒன்றும் பிச்சை எடுக்கிறதோ கேவலப்படுத்துறதோ கிடையாது, வற்புறுத்துறதோ கிடையாது. யார் விருப்பம் இருக்கிறோ அவங்க கொடுக்குறாங்க. அப்படி தானே? என் பிள்ளைக்கு பேர் வைக்கணும்னா நான் கூப்பிட்டு உதய ஸ்டாலின் கூப்பிட்டு பேர் வைக்க போகிறேன். என் வீட்டுக்கு சாப்பாடு கூப்பிட்றேன், உதய ஸ்டாலின் கூப்பிட்டு வச்சு சாப்பாடு கூப்பிட போகிறேன் 500 ரூபா கொடுத்து. இல்லை எனக்கு புகைப்படம் எடுக்கணும்னா உதய ஸ்டாலின் 5000 ரூபா கொடுத்து புகைப்படம் எடுக்க போகிறேன். இவ்வளோ தான். எனக்கு பிடிச்சிருக்கு, நான் விரும்பி கொடுக்க இது எப்படி பிச்சையாகும்? இது எப்படி பிச்சையாகும்? பிச்சை எதுனா, அந்த வரதட்சணை கேட்டு ஒரு மனைவியை கொடுமைப்படுத்தினாக செய்தி ஊடகங்களில் வருது தெரியுமா? அதுக்கு பேர் பிச்சை. அது பேர் என்னது? நவீன பிச்சை. நான் வேலை பார்த்துருக்கேன், நான் காவல்துறை அதிகாரியாக இருக்கிறேன், எனக்கு 100 சவரன் நகையை கொடுங்க, எனக்கு காரை கொடுங்க அப்படின்னு சொல்லி
மாமனார் வீட்டிலே போய் கொடுமைப்படுத்தினதாக அந்த விஸ்மயாவுடைய சகோதரர் சொன்னார் தெரியுமா? அதுக்கு பேர் பிச்சை. அந்த செயல் மானங்கட்ட செயல். நான் சொல்லலை, கேரளா மக்கள் முழுக்க அப்படி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு போலீஸ் அதிகாரியே இப்படி வரதட்சணை கேட்கலாமா, நியாயமா அப்படின்னு சொல்லி பேசினாங்க. அதனால் இதுக்கு பேர் தான் பிச்சையை தவிர உதவி ஸ்டாலின் செய்தது கட்சி வளர்ச்சிக்கானது. இந்த கோணத்தில் நான் பார்க்குறேன். அதனால் நீங்கள் வந்து வருண்குமார் அப்புறம் ஐயா வருண்குமார் நான் பேச மாட்டேன். காவல்துறை என்னுடைய நெருங்கிய நண்பர்கள், நான் அன்பு கொண்டு நேசிப்போம். நம்மளாம் வந்து ஐயாவுடைய பதிலுக்கு அண்ணன் சீமான் அவர்களை புகைப்படம் வச்சு போட்டுட்டு இருந்தாங்க. அது செய்தி ஊடகங்கள் பார்த்த பார்வை. என் கண்ணுக்கு இடது பக்கம் தான் தெரியும், எனக்கு வலது பக்கம் தெரியாது. அது என்னுடைய குறைபாடு, நான் என்ன செய்ய முடியாது. ஆனால் நான் என்ன செய்கிறோம்னா, ஏன் உதயநிதி ஸ்டாலின் ஏன் பேசினார்? நான் உதயநிதி ஸ்டாலினோட இப்போ இந்த வீடியோ வருது பார்க்குறேன். ஆமாம், உதயநிதி ஸ்டாலின் இப்படி பேசுகிறாரு, வருண்குமார் இப்படி போட்டிருக்கான்னு சொல்கிறாங்க. ரெண்டு மிர்ச்சி பண்ணி பேசுறீங்க. உதயநிதி ஸ்டாலின் மேலே இவருக்கு கோவம் எதுக்குன்னு தெரியலையே அப்படின்னு எனக்கு தலை பிச்சுக்கிட்டு இருக்கு. நண்பர்களே, உங்களுக்கு எது முடிவு நீங்களே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பதிவில் பார்க்குறேன். அந்த கிரண்குமார் பண்ணார் தெரியுமா, பிச்சைத்தனமான விஷயம், வரதட்சணை பிச்சை. அதுக்கு பேர் தான் பிச்சை. கட்சி நடத்துவதற்கு மக்கள்கிட்ட காசுங்கிறது பிச்சை கிடையாது. நன்றி.